TNEA ரேங்க் லிஸ்ட் 2025 குறியது ஜூன் 27 ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் என்ன செஞ்சுன்னா வந்துச்சு. இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்க்கு ரெடியான குழந்தைகளுடைய எண்ணிக்கை 2,39,299. இதில் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கினது எத்தனை பேர்? 199.50 வாங்கினது எத்தனை பேர்? 199 அப் டு 190 வரைக்கும் ஓவரால் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 190க்கு மேலேயே இத்தனை பேர் இருக்காங்களே, அண்ணா யூனிவர்சிட்டியில் மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டுக்காக தான் இவ்வளோ காம்படிஷனும். அதுபோக ப்ரைவேட் காலேஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு காலேஜஸாக கட் ஆஃப் வச்சு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரேங்க் லிஸ்ட்டை வச்சு ஒரு கட் ஆஃப் அனலைசிஸ் என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். 190க்கு மேலே இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, இவங்களுக்குள்ள எந்த காலேஜஸ்குள்ள மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கும் அப்படின்னா மெயினாக நான் சொல்ல வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் எத்தனை சீட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக ஒரு கட் ஆஃப் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் பண்ண போகிறேன். எப்பவும் சொல்கிறதா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நவ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், சிஇஜி, எம்ஐடி, ஏசி டெக், இந்த காலேஜில் எத்தனை சீட் இருக்குது அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஆசைப்படக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி மொத்தமே எத்தனை சீட்டு தான் கேட்டிங்கன்னா 1067 சீட்டு தான். என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம்னா அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே மொத்தம் 723 சீட்டு தான். அட் த சேம் டைம் ஏசி டெக் எத்தனை சீட்டுன்னு கேட்டிங்கன்னா 523 சீட்டு. இந்த 3 காலேஜ் சேர்த்து மொத்தம் 2313 சீட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த சீட்டெல்லாம் பிடிக்கிறது தான் பயங்கர காம்படிஷனாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த வருஷம் கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 199.50 எத்தனை குழந்தைகள் வாங்கியிருக்காங்க? 1 by 1 சொல்கிறேன். நான் லாஸ்ட்டாக சொல்கிறது 200 அவுட் ஆஃப் 200 எத்தனை குழந்தைகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 195க்கு மேலே கட் ஆஃப் வாங்கினது மொத்தம் எத்தனை பேர்? 5251. 195க்கு மேலேயே எத்தனை பேர் கட் ஆஃப் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் 5251. இதில் 195 வாங்கினது 733. அதுக்கு அடுத்த கேட்டகரி 195.5, 195.6, 195.7, இந்த 3 கேட்டகரி வாங்கினது எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 749. அதுக்கடுத்த கேட்டகரி 196, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடும். 196 எல்லாருடைய கட் ஆஃப்லையும் டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் 0.5 மட்டும்தான். 196 வாங்கினது 657. 196.6, 196.6, 196.5 இது எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 601 பேர் வாங்கியிருக்காங்க. 197 அவுட் ஆஃப் 200க்கு 197 502 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 502 குழந்தைகள் வாங்கியிருக்காங்க. 197.6, 197.5 498 பேர் வாங்கியிருக்காங்க. 198 455 455 பேர் வாங்கியிருக்காங்க. 199 198.5, 198.5 அதை விட ஜாஸ்தியா 339 குழந்தைகள் வாங்கியிருக்காங்க. 199 328, 199 அவுட் ஆஃப் 200 199 328 குழந்தைகள் வாங்கியிருக்காங்க. 199.5, 199.6 இது வாங்கினது எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 248 பேர் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் 200 அவுட் ஆஃப் 200 மொத்தம் எத்தனை குழந்தைகள் வாங்கியிருக்காங்கன்னா 141 குழந்தைகள் வாங்கியிருக்காங்க. 200 அவுட் ஆஃப் 200 141 குழந்தைகள். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் 200 அவுட் ஆஃப் 200 ஹையஸ்டாக இருக்குது. 141 குழந்தைகள் வாங்கியிருக்காங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 195க்கு மேலேயே கிட்டத்தட்ட 5251 பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னல. 190 above, 190 to 195, 190 to 195 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8707 பேர். 190 to 195 கட் ஆஃப் வாங்குறது 8707. சார் நம்மள ஓவரால் 190க்கு மேலே எத்தனை பேர் சார்? 190க்கு மேலேயே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 13,958 பேர் இருக்காங்க. 13,958, கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் 190க்கு மேலேயே கட் ஆஃப் வச்சுருக்காங்க.
இந்த 14,000 பேர் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜா, அது பிரைவேட் காலேஜோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸோ இல்லைன்னா ஒரு ரீஜனல் யூனிவர்சிட்டியோ ரீஜனல் கேம்பஸோ எதுவாக இருந்தாலுமே ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு கிடைக்கக்கூடியது இந்த 190க்கு மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்கிற இந்த 14,000 குழந்தைகள் தான். கிட்டத்தட்ட 2,39,299 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. இதில் இந்த 14,000 பேர் 190க்கு மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைகளுடைய படிக்கும் திறன் நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் 190க்கு மேலே இத்தனை பேர் வாங்குறதுங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான வரையாக இருக்கும். இப்போ எல்லா குழந்தைகளுமே என்ன செய்கிறாங்கன்னா வெறித்தனமாக என்ன செய்கிறாங்கன்னா படிக்கிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃபை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இயர் இப்போ 11th 12th படிக்கக்கூடிய பிள்ளைங்க நீங்கள் எடுக்க வேண்டிய கட் ஆஃப்னு பார்க்குற நேரம் காம்படிஷன் உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் நீங்கள் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாதுப்பா. 200 out of 200 இருக்கிறதுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்குது, 190க்கு மேலேயே எடுக்கிறதுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு பெஸ்ட் காலேஜை சூஸ் பண்ணிடவே முடியாது. உங்களுடைய வே ஆஃப் ஸ்டடியிங் மெத்தடை சேஞ்ச் பண்ணி ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.